ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கர்லேயே நம்ம எப்படி பாஸ்தா செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபேவரட் பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர்னால் நம்ம 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ நம்ம 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்தாவை 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கணும். வச்சுட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நமக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்த பின்னாடி மல்லித்தழையை தூவணும். அப்போ தான் அந்த மல்லித்தழையோட எசன்ஸ் உள்ளே பாஸ்தாக்குள்ளே இறங்கி டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குக்கரில் 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. விட்ட பின்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் பிடிச்ச சுவையான பாஸ்தா ரெடி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.